தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 8:29 என்னங்க சொல்லுது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், அதுக்கு தாங்க சபை. குமாரனி சாயலுக்கு ஒப்பாக்குவதற்கு, மறுரூபமாக்குவதற்கு, இமைப்பொழுதிலே மறுரூபமாகி அவரோடு சாவாமுள்ள சரீரம், அழியாத சரீரம், மரணத்தை ஜெயித்த அவருடைய சரீரமாய் மாறுவதற்கே நம்ம குறித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷனாக முடிக்கும் அநேகரை அப்போஸ்தலராக, சுவிசேஷகராக, போதகராக மேய்க்க வைத்த. எதுக்கு சபை? அந்த வசனத்துக்கு பேர் சபைன்னு அர்த்தம். அப்ப எதுக்குங்க சபைன்னா, உங்களை மறுரூபப்படுத்துவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு. இதுதான் சபையின் கோல். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராக இருப்பீர்களாக. ஏன் சொல்றாரு யாக்கோபு? இதெல்லாம் போதிக்கிறது இல்லை. இந்த நேரம் உலகம் உலகம் உலகம். நல்லா கவனிங்க, நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப. 1:15-19 என்னங்க சொல்றது? இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடன் இருந்தால் அவன் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதாபத்துக்குரியவன். இந்த உலகத்துக்காக வாழ்வது, பணம், உலகம், வீடு, வசதி, வெளிநாடு போனோம் வரணும், இதே கதி. ஆண்டவ மறந்து, மறுரூபத்தை மறந்து, மகிமையின் சாயலை மறந்து, இயேசு போல மாறணுமே டீச்சிங் எல்லாம் மறந்துட்டு உலகமே கதின்னு இருந்தா என்ன நடக்கும்? அவர்கள் தான் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். இது முழுமையான தேவ சத்தியம். அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்து நாம் தேவ பிள்ளைகளாயிருந்து எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது இமைப்படுதலே மறுரூபமாகி மகிமையின் சாயலை பெற்று அவரை போல. ஆகவே தேவ பிள்ளைகள், உங்களோட பரிசுத்தத்தை குறித்து இது சொல்லிட்டு சொல்லுவாருங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் இயேசு தன்னை சுத்திகரித்தது போல அவனும் சுத்திகரித்து கண்டவன். இருக்குதா இல்லையா? 1:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவன்? இப்படிப்பட்ட என்னை மறுரூபமாக்குவார், நான் இயேசு போல இருக்கேன்னு நம்புகிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். பாத்தீங்களா? அப்படியும் தன்னையே அப்படி சுத்திகரித்து கொண்டு வந்தாங்க அவரால் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம், இப்படியா ஆண்டவர் விட்டுருவார், என்ன இவ்வளவு கத்து கொடுத்துருக்கிறேன், ஞானம் எடுத்திருக்கிறேன், அந்நிய பாஷை பேசியிருக்கேன், என்ன போய் இதுக்காக விட்டுருவாரா? கவனிங்க, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் நம்ம சுத்திகரித்து கொண்டால் அவரை போல இருப்போம். ஆகவே தேவ பிள்ளைகள், அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.